அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பிரபல யூடியூபர் சாட்டை திருமுருகன் காலமானார் அப்படின்னு சொல்லி இந்த தாவக தற்கொலைங்க ஒரு பதிவு போட, அண்ணன் சாட்டை திருமுருகன் அவர்கள் கரூரில் 41 பேர்த்த கொன்னுட்டு அவனே உசுரோடு இருக்கும்போது நாயாண்டா சாகணும், தாவேக்காவை பாடையில ஏத்தாம ஓய மாட்டேன்னு அவரு ஒரு பதிவு போட்டுக்கிறாரு. இதுக்கு தான் சொல்றது, புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்குது, இந்த அணிலுங்க குறுக்க மறுக்க ஓடாதீங்க, ஒரே அடி அடிச்சு சாகடிச்சிருவாங்கன்னு சொன்னா நீங்க கேட்கறது இல்லை. நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசவோ அல்லது எதிர்த்து நிற்கவோ உங்கள் தாவக தொண்டர்களாகட்டும், தாவக தலைவர் பகாமாஸ் கட்சி தலைவராகட்டும் தெம்பு இருக்குதா, துணிவு இருக்குதா, இல்லை நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற மலரை பாசறை குழந்தைங்கிட்ட போட்டி போட்டு பேசுறதுக்காவது ஆள் இருக்குதா? டேய், நியூஸ் தமிழ் 24/7 செய்தி ஊடகம் நடத்தும் இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியில் மாவட்டத்துக்கு ஒருத்தவங்க கலந்துக்க முடியாமல் எம்டியாக நிற்கிற கட்சி தான் உங்கள் கட்சி. ஒரே இடத்துல ஒரு கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிட்டா நீங்கள் பெரிய ஆளுங்களா? வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்கிறீங்க. சொந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க பெற்ற பிள்ளைங்க இல்லை. தேர்தலில் ஓட்டு போடனா கூட குடும்ப ஓட்டு விழுவாது விஜய்க்கு. ஆனால் நீங்கள் நாம் தமிழ் கட்சி நோண்டுறீங்க. உங்களுக்கு உண்மையாலுமே கொஞ்சமாவது அறிவு இருந்தால் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டார் பாருங்க, நாம் தமிழ் கட்சி ஆட்சியின் வரைவு, அதை போய் பாருங்கடா, படிங்க. ஒரு தலைவனா எப்படி இருக்கணும், இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிறது, விவசாயிகளை காப்பாற்றணும், என் மக்கள் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு பெரும் கனவோடு வந்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவர் நோண்டுறீங்க. இதெல்லாம் ரொம்ப எச்ச வேலை. இதுதான் தலைவனுக்கும் தற்கொலைக்கும் உள்ள வித்தியாசம். நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற தம்பிமார்கள் தங்கைங்கெல்லாம் எவ்வளோ அழகாக பக்குவப்பட்டு இந்த அரசியல் களத்தில் பயணிக்கிறாங்க. இந்த தாவேக தற்குறிக்கு இந்த ரசிகர் கூட்டம் இன்னமும் ரசிகர் கூட்டமாக இருந்து இந்த மாதிரி அவதூற பரப்புதுங்க. எந்த கட்சி தலைவரும் முன்னெடுக்காததை சீமான் முன்னெடுக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசும் முறையில் நாம் தமிழ் கட்சின்னு ஆட்சியின் வரைவு தான். திராவிட கட்சிகளை திண்டாடி நிற்கிறாங்க இந்த ஆட்சியின் வரைவை பார்த்து. அவர்களே, அதாவது திமுகவுக்கு ஆதரவாக செய்தி ஊடகங்களில் டிபேட்டில் கலந்துக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள், அதிமுக ஆதரவாளர்கள் இதுக்கு மதிப்பு தெரிவிக்கல. சீமானோடைய ஆட்சியின் வரைவு கரெக்டு தான், சில விஷயத்தில் முரண்பாடு இருக்குது, இருந்தாலும் கரெக்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பசியில் இருக்கிறவனுக்கு மீனை கொடுப்பதோட மீன் பிடிக்க கற்றுத்தரணும், அதுக்காக சீமான் இந்த மாதிரி திட்டங்களை முன்னெடுக்கிறாரு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. நான் பொய் சொல்லலை, விவாதத்தில் நானே பார்த்துக்கிற திமுக ஆதரவாளரே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னதான் நாம் தமிழ் கட்சி மீது அவங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அண்ணனோட செயலை அவங்க வரவேற்கிறாங்க. ஆனால் அந்த தற்குறிங்க இன்னுமே தற்குறியாக இருக்கிறானுங்க. பெண் பிள்ளைங்களை தொட்டா அவன் நெஞ்சல் பாயும், தோட்டா மரணம் தான் இதுக்கு ஒரே தீர்வு. ஒரு 4 பேர்த்த இப்படி பண்ணாதாங்க பிள்ளைங்க தொடமாட்டேன்னு பயம் இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னால் அதுக்கு ஒரு கம்பு சுற்றுறானுங்க. விஜயலட்சுமி என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு. டேய், அது பணத்துக்காக எதையும் செய்யும், அதெல்லாம் பெண் லிஸ்ட்டில் சேர்த்தக்கூடாது. அது பஜாரி மாரி ஆடிட்டு போகுது காசுக்காக. திமுகவுக்கு ஜாலரா தட்டுது. நீங்கள் எப்படி சங்கீதா அவர்களே திமுக கைகூலின்னு சொன்னீங்க, அது மாதிரி இது திமுக கைகூலி. இந்த விஜயலட்சுமி உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? உண்மையாலுமே உங்களுக்கு அறிவு இருக்குது, கொஞ்சமாவது அறிவு இருக்குதுன்னா நாம் தமிழ் கட்சியின் ஆட்சியின் வரையை போய் பாருங்கள், படிங்க, கொஞ்ச நேரம் செலவு செய்யுங்க. இந்த தற்குறி பின்னால் போகிறத விட்டுட்டு அதில் போய் கொஞ்சமாவது செலவு செஞ்சு அந்த ஆட்சியின் வரையை படிங்க. தாவக்க தற்குறிக்கு மட்டும் உங்கள் குடும்பத்தை சேர்த்து தான் நாம் தமிழ் கட்சி களத்தில் பாடுபடுது. மண்ணை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும், என் மக்களை காப்பாற்றணும்னு பாடுபடுறாரு. என் மக்கள் இந்த திராவிட கட்சியில கையேந்திர நிலைமையை மாற்றணும், என் தமிழ் இனமே தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு நாம் தமிழ் ஆட்சியின் வரைவே வெளியிட்டு இருக்கிறாரு. போய் பாருங்க, ஒரு தலைவனா எப்படி இருக்கணும். சீமான் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு புரியும் உங்களுக்கு. ஒரு கட்சி தலைவர் புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிறாரு, ஒரு 3-4 மாநாடு போட்டாரு, ரோடு சோனையை போட்டு நிறைய பேர்த்த கொண்டுட்டாரு. ஒரு இடத்துலயாவது உங்கள் விஜய் பதிவு பண்ணிக்கிறாரா? பூரண மதிவுகளுக்கு என் ரசிகர்கள் குடிக்கக்கூடாது, என் கூட்டத்துக்கு வரப்ப போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரா? நாம் தமிழ் கட்சி கூட்டத்தில் கலந்துள்ள ஒருத்தர் மேலேயாவது இந்த சாராய வாடை அடிக்குமா? அப்படி அழகாக இராணுவப்படியாக கட்டமைச்சிருக்கிறாரு. அதனால தான் நாங்கள் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். 234 தொகுதிக்கு வேட்பாளரை அறிவித்து வேலை செய்ய களத்துக்கு அனுப்பிட்டார். அவங்க தொகுதி மக்களை போய் சந்திக்கிறாங்க, என்னென்ன குறை இருக்குது, நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்துங்க, இந்த குறையெல்லாம் தீர்க்கப்படும், என் மக்களுக்காக முழுக்க இந்த நாம் தமிழ் கட்சி ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு 234 தொகுதி நிறுத்த ஆள் இல்லை. உங்கள் கட்சி அங்கே டங்குவார அறுந்து கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குது. ஏதோ அந்த கட்சியில் ஒரு 10 பேர் சீட்டு வாங்கலான்னு போனாலும் கட்சிக்கு வைப்பு தொகையா 5 கோடி தரணுமா? அது இல்லாமல் தொகுதிக்கு 10 கோடி செலவு பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வேணுமா? அதாவது இவனுக்கு வரும்போது திருடனை உருவாக்குறாங்க. இப்போ தாவேக்காக வைப்பு தொகையா ஒரு 5 கோடி, அந்த தொகுதியில் வேலை செய்யறதுக்கு ஒரு 10 கோடி, ஆக மொத்தம் 15 கோடி அவன் செலவு செஞ்சு ஜெயிச்சுட்டா, ஒருவேளை அது கனவு கூட நடக்காது, ஜெயிச்சுட்டா அவன் அந்த மக்களுக்கு நல்லது செய்வானா, இல்லை அவன் போட்ட பணத்தை ட்ரிபிளாக்க வேலை செய்வானா? அங்கே தான் திருட்டுத்தனம் நடக்கும். இந்த திராவிட கட்சிகள் என்னென்ன வேலை இப்போ செய்யுதோ அதே தானே இந்த தாவேக்காவும் செய்யும். ஏன்னா வரும்போதே திருடனை உருவாக்குறீங்க. இதனால தான் உங்களை வரும்போதே
அடித்து துவம்சம் பண்ணணும். அதாவது அண்ணன் இடுமான் கார்த்தி சொன்ன மாதிரி தேர்தல் களத்தில் வைத்து இந்த திராவிட கட்சியில வீழ்த்தணும். களத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தாவேக்காவை வீழ்த்தணும். இது மிகப்பெரிய விஷம் இந்த தாவேக்கான்னு சொன்னார். அதுதானே இப்போ உண்மை. நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து களத்தில் சண்டை செய்கிறதுக்கோ கருத்தில மோதுறதுக்கோ எவனுக்கும் துப்பு இல்லை, திராணி இல்லை. எல்லாம் வெற்றி வெட்டி இலவச தூக்கிட்டு வரானுங்க. எங்கள் அண்ணன் சீமான் ஒரே போடா போட்டாரா இல்லையா? மக்களுக்கு தேவையான விஷயத்தை நான் கொடுக்குறேன்பா இலவசமாக. கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இதை நான் இலவசமாக கொடுப்பேன். மற்ற எதையுமே நான் கொடுக்க மாட்டேன்றாரு. இந்த மாதிரி ஒரு கட்சி சொல்லுமா? திமுக 1000, அதிமுக 2000, பக்கா மாசு 2500ங்கிறாரு. 6 சிலிண்டர் தருவுங்கிறாரு. அவர் எந்த நேரத்தில் சிலிண்டர் தருவுன்னு சொன்னாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. சிலிண்டருக்கு தட்டுப்பாடு. இந்த லட்சணத்தில் தாலிக்கு தங்கம் தராரம். தங்க இன்னைக்கு என்ன விலை விற்கிதுன்னு தெரியுமா? மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்த திமுக அரசு அங்கே திவாலைன்னு இருக்குது. தாலிக்கு வேற தங்கம் தர, தாய்மாமன் சீருன்ற, சிலிண்டர் 6 தரன்ற. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அதுதான் சொல்கிறேன்ல, தற்கொலைக்கும் தலைவனுக்குள்ள வித்தியாசத்தை போய் பாருங்கள். உங்களோட தேர்தல் அறிக்கை நீங்கள் உடலை விட்டா போய் பாருங்கள். தாவேகாவோட தேர்தல் அறிக்கை, அதிமுக, திமுக இவங்களோட தேர்தல் அறிக்கை வச்சு பக்கத்தில் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கை இல்லை, நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியின் வரைவு, அதையும் வச்சு படித்து பாருங்கள். உண்மையாலுமே உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை வேலை செய்யும் அப்படின்னா அது அண்ணன் சீமான் தான் இந்த தமிழினத்துக்கான தலைவன் உங்களுக்கு புரிய வரும். அதை விட்டுட்டு இந்த புறம்போக்குத்தனமா, இந்த தற்குறித்தனமா, இந்த அவதூறை பரப்புறது, நாம் தமிழ் கட்சி மீது தேவையில்லாத வதந்தி பரப்புறதெல்லாம் விட்டுருவீங்க. நீங்களே விட்டுருவீங்க. ஏன்னு கேட்டால் களத்தில் நாம் தமிழ் கட்சி நிற்கிறதே இந்த அணில் குஞ்சுகளுக்கும் சேர்த்தி தான். மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.